பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாட்டும். தலையில் தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணி தேவ செய்திக்காக கடந்து போவோம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல தேவனே, சுனல பிதாவே ஸ்தோத்திரம், கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் இது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே முழு சபையை நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வக்கு நன்றி சொல்லுகிறோம். சபையின் மத்தியிலே நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே பாடி துதித்து ஆராதித்து வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவரே சோத்திரமையா காணிக்கை உடைய பிள்ளைகள் உமக்கொண்டு செலுத்தி ஆண்டவர் இப்பொழுதும் தேவ செய்திக்காய் காத்திருக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் என்னோடு பேசும், எங்களோடு பேசும் ஐயா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே சோத்திரமையா. அந்த மாத்துடைய வாக்குத்தத்த செய்தி அதோடு கூட ஆண்டவரே இந்த நாளிலே திருவிருந்த ஆராதனை இருக்கிறது. எல்லா பகுதியும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தருவது தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜெபங்களும் பதில்தாரும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். இந்த மாத்துடைய வாக்கு தத்தம் அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் குணமாக்குறவராயும். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ குறித்து சோத்திரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பேதுரு சொல்லுகிற காரியத்தை தான் பார்க்குறோம். பேதுரு கர்த்தர் சோத்திரம் கொர்நேலியு என்றவருடைய என்ற நூற்றுக்கு அதிபதி சோத்திரம் ஒரு தேவ பக்தி நிறைந்தவராய், தேவ பயமும் பக்தியும் நிறைந்து அவரும் அவர் குடும்பமாய் சோத்திரம் தேவன் உண்மை தெய்வத்தை கண்டு கொண்டு ரகசியமாக பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி தன் மேல பெரிய இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் தொழுது கொள்கிறது மட்டுமல்ல, தேவனை தேடுகிற காரியம் மட்டுமல்ல, குடும்பமாய் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தது மட்டுமல்ல, அநேக தான தர்மங்களை செய்து கொண்ட அந்த காரியங்கள் எல்லாம் பரலோகத்தை எட்டினது. ஹல்லேலூயா. அங்கிருந்து கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சோதர மேலான சத்தியங்களை அறிவதற்கு பேதுரு மூலமாக கர்த்தர் வழி நசரேயனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை தேவன் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் பிள்ளைகளை சபையில் இருக்கிற பிள்ளைகளை விசேஷமாக ஊழியர்களையும் விசுவாசிகளையும் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் சோத்திர வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார், அபிஷேகித்து வருகிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வல்லமையை. அடுத்து அப்படி அபிஷேகம் பண்ணினது என்ன உண்டாகிறது தொடர்ந்து வாசிக்கலாம். சோத்திர அபிஷேகம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் சோத்திர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தது போல நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் மூன்றில் ஒருவராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் அப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பாரானால், கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நாம் எப்படி இருப்போம்?
நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. நன்மை செய்கிறவராக இருந்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும், பிசாசின் வல்லமையில சினிமா மோகம், பலவிதமான சோத்திர பாவ எண்ணங்கள், போராட்டம், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீருக்குள்ளாக கொண்டு போகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்திரம் எப்படிப்பட்ட சோத்திரம் பிடியில ஜனங்கள் காணப்பட்டாலும் பிசாசின் பிடியில சிக்கியுண்ட எல்லாரையும் விடுதலையாக்க அவர் இன்றும் மாறாத வல்லமையோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று மட்டும் இல்லை, இன்றும் என்றும் அவருடைய வருகை வரையிலும் கர்த்தர் 1000 வருஷம் உண்டாகட்டும். சரி, அப்போ குணமாக்கிறவராய் சுற்றி தெரிந்தார், நன்மை செய்கிறவராய், அதுதான் முக்கியமான ஒரு நன்மை செய்கிறவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் அவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்ததில்லை, செய்ய போவதும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நம்ம வாயில் ஒரு நாள் வரக்கூடாது, ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சுட்டாரு, எனக்கு இது தீமை செய் அழைக்கப்பட்ட எப்படி இருந்தாலும் இல்லையே. அப்படி இருக்கும்போது கர்த்தர் எப்படி அவருடைய பிள்ளைகளாய் நமக்கு தீமை செய்வார்? ஒரு நாளும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அன்றி அவருடைய திருமணத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம். அன்பு கூறுவர்களுக்கு என்ன நடக்கும்? சகலமும் நல்ல கவனிங்க, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அல்லேலூயா. சொல்லுவோமா? தேவனிடத்துல அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்படி விசுவாச அறிக்கை பண்ணுங்க. சோத்திரம். ஆமா, ஆண்டவர் மேல சந்தேகம், ஆண்டவர் மேல கோபம், சோத்திரம், இதெல்லாம் வேண்டாம். சோத்திரம் பிசாசு காட்டுவான். பிசாசு காட்டுறதுதான் ஒரு நாளும் அவனுடைய அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்கூடாது. அப்படி தொடர்ந்து ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யலை, எனக்கு தீமை தான் செய்திருக்கிறார் மாதிரி சோத்திரம் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது பொய்யான தோற்றம் தான். ஆனா சோத்திரம் அப்படி இடம் கொடுக்கும்போது நீங்க என்ன சோத்திரம் என்ன நினைக்கிறோம்? ஏன் எனக்கு இந்த மாதிரி நடந்தது? நல்ல கவனிங்க. கர்த்தர் சோத்திரம் மனுஷனுக்கு சுயாதீன உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நன்மை எது, தீமை என்பது என்னென்று காண்பித்திருக்கிறார். நன்மையை செய்ய வேண்டும் என்று தான் நன்மையை காண்பித்திருக்கிறார். தீமையை கண்டு சோத்திரம் செய்யாதபடி அதற்கு விலகி வாழணும் தான் விரும்புகிறார். அப்படி இருக்கும்போது மனுஷர்கள் தீமையை தெரிந்து கொள்ளும் போது அவர்கள் சோத்திரம் அவர்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. தீமையை தெரிந்து கொள்கிறவர்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் தீமை செய்கிறவர்களாய் மாறுகிறார்கள். இதுதான் உண்மை. சத்தியத்தை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இப்போ பாருங்க ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் சோத்திரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தகப்பனான எகிப்துக்கு போனார். எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் குறிப்பிட்ட வயதில் அவர் குழந்தையா இருக்கும்போது ஏரோது என்ன செஞ்சான்? ஆண்டவர் கொலை செய்ய தேடுனானா? அப்படி ஒரு 2 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் அந்த
அடிக்கிறான் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை நீ சொல்லக்கூடாது. அவனை நீங்கள் ஓட்டணும். அல்லேலூயா. அவனை துரத்தணும். அதுக்கு நம்ம வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இல்லாத பாடுபடுத்துகிறாங்க. அப்போ பிசாசு பெரியாள்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். அப்போ ஒரு சிலர் அப்படி தான் நினைக்கிறாங்க. பிசாசின் போராட்டம் அதிகமாக இருக்குது இல்லை. ஒன்று கர்த்தரை குறை சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ பிசாசை அவன் பெரிய ஆள் மாதிரி. பிசாசு பல விதமான தீமையை செய்கிறான்றது உண்மைதான். ஆனால் சகோதரம், நமக்கு நம்பட்சமாக தேவன் இருப்பாரானால் நம்மை பிசாசு மேற்கொள்ள முடியாது. அதை தான் பார்த்தோம். சகோதரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்தோம். அவருடைய 16 வசனம். அஸ்தமன போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் என்ன செஞ்சாங்களா, ஆண்டவரை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை எப்படி துரத்தினாரா? வார்த்தையினாலே துரத்தினார். ஆமென், அல்லேலூயா. பிணியாளிகள் எல்லாரும் என்ன செஞ்சாரு? சொஸ்தமாக்கினார். பிணியாளிகள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கினார். வியாதிஸ்தர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இன்னைக்கும் விசுவாசிங்க, ஆண்டவரை பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கின ஆண்டவர் இன்றும் நீர் சோத்திரம் வல்லமில்ல தேவனாய் இருக்கிறீர். என்ன சோத்திரம், எல்லா வியாதியிலிருந்தும் சோத்திரம் விடுதலை ஆக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் சோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் 17 வசனத்தை கூட வாசிங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு சோத்திர வசனத்தையும் கவனிங்க. இது வசனத்தை இதில் பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள், பைபிளில் பாருங்கள், வசனத்தை கேளுங்க. வேறு எங்கேயும் உங்களுடைய எண்ணங்களை சிதற விடாதீங்க. கர்த்தர் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை என்ன செஞ்சார்? எதுக்காக அதெல்லாம் ஆண்டவர் செஞ்சாருன்னா இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும். இது எங்கே இருக்குது? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத சோத்திரம் நிறைவேறுகிறதுன்னு சொல்லி சோத்திரம் தேவனுடைய மனுஷனாகிய மத்தேயு, அவர் ஒரு அப்போஸ்தலர் இல்லையா? சோத்திரம் அவர் சொல்லுகிறார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அந்த பலவீனமாகிய வியாதி, பலவீனமாகிய நோய், சோத்திரம் இதை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சார்? நம்முடைய நோய்களை சுமந்தார். அல்லேலூயா. இந்த உணவு ஆண்டவர் என்னுடைய நோய்களை சுமந்தீர, நான் சுமக்க தேவையில்லை. அதுக்கு தான் ஃபாதர் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே. கொஞ்ச நேரம் பாடுவோமா? அந்த சில வரிகளை பாடுவோமா? இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஆமென். இயேசு சுமந்தாரே, இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். வியாதியா நோயா இருக்கிறீங்களா? இயேசுவின் காயங்களா வலது கையை தலைமையில் வைத்து சுகமானேன் சுகமானேன், என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார், நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன், இயேசுவின் சுகமானேன். ஆமென், அல்லேலூயா. இப்படி பாடுகிற வேலையில் உங்கள் குடும்பத்தில் வீட்டில் சோத்தை ரசிக்கப்படாத உங்கள் கணவரோ அல்லது பெற்றோர்களோ வியாதியாக நோயாக இருந்தால் சொல்லுங்கள். அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கலாம், ஒருவேளை சபைக்கே வராமல் இருக்கலாம். நீங்கள் விசுவாசித்து பாடுங்க. இயேசுவே உம்முடைய காயங்களால் என் கணவர் சுகமாக்குறார். அல்லேலூயா. ஆமாம், என்னுடைய பெற்றோர்கள் சுகமாக்குறார்கள், என்னுடைய உடன்பிறந்தவர்கள் வியாதியாக இருக்கிறவர் சுகமாக்குறார்கள் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அவர்களுக்காக நீ ஜோம் பார்த்து சொல்லும்போது என்ன சொல்லணும்? பார்த்து பேசும்போது ஆண்டவர் இயேசு சோத்திரம் பாடு மரணங்களை இந்த நாளில் உயிர்த்தெழுதலை தியானிக்கிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. சோதரம் அவர் எனக்காக உங்களுக்காக அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார், பாடுபட்டார். நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சாட்சி சொல்லுங்க. அல்லேலூயா. தருணங்கள் வரும்போது இப்படி உண்மையை சத்தியத்தை சொல்வதற்கு தயங்கக்கூடாது. அவர் தாமே நம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனத்தால் வரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ சோதர வாக்கு தத்தம் சொல்லப்பட்டது 700 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற 700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் சோத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே நிறைவேறினதாக மத்தேயு
சோத்திரம் அவருடைய சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லுகிறாரை பார்க்கிறோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 வசனத்தை கூட வாசிங்களேன். மத்தேயு 9 சகல பட்டணங்களையும் பார்த்தீங்களா, சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த, நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை கவனிங்க, சகல ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ எந்த விதமான சகல வியாதி சகல நோய்கள்னா அதுக்குள்ளே அடங்கிடுது. எத்தனை வகையான நோய்கள் இருந்தாலும் வியாதிகள் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறோம், ஆயிரக்கணக்கான வியாதிகள் இருக்குது, நோய்கள் இருக்குன்றலாம் டாக்டர்கள் லிஸ்ட்டு சொல்லுவாங்க. அந்த எல்லா வியாதிகளுக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோத்திரம் ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து அவருடைய தழும்புகளால் இன்னைக்கும் குணமாக முடியும். ஜனங்கள் குணமாகிறார்கள். அல்லேலூயா. எல்லாரையும் அவர் சுத்தமாக்கினார். அதான் வார்த்தைகளை கவனிக்கணும். ஒன்று கூட சுத்தமாக்க முடியாத என்னால் டாக்டர் கூட சில காரியங்களை கை வரிச்சுறாங்களே இல்லையா. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் முயற்சி பண்ணி சோத்திரம் வியாதிக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதுக்கு மேலே என்ன செய்யுங்க, உங்கள் தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கணுங்க அப்படி சொல்கிறாங்க. சோத்திரம். ஆகவே அந்த பூமிக்குரிய வைத்தியர்களால் ஒரு சில வியாதிகளை சுகமாக்க முடியாமல் போகலாம். ஆனால் பரம வைத்தியராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு சோத்திரம் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நோய்கள் ஒன்றுமே இல்லை என்பதை அறிந்து அவரை விசுவாசித்து ஜெபிங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சரி, கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு தலைப்பே கர்த்தர் நன்மையானதை தருகிறார். சோத்திரம். சரி, இந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும், ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய தேசம் பலனை கொடுக்கட்டும், நம்முடைய இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படித்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் சோத்திரம் ஜெபிக்கிறோம். அதே வேளையில் என் குடும்பமும் என்னத்தை காணட்டும், தன் பலனை காணட்டும். அல்ல தேசன்ற இடத்துல எதையும் கூட போட்டுக்கலாம். என் குடும்பமும் தன் பலனை என்ன செய்யணும், காணட்டும். கர்த்தர் நன்மையானதை இப்படி சொல்லுவோம், கர்த்தர் நன்மையானதை கடந்த காலங்களில் தந்திருக்கிறார். கர்த்தர் நன்மையானதை இப்பொழுதும் தருகிறார். கர்த்தர் நன்மையானதை இனிமேலே எனக்கு வருகிற காலங்களிலும் தருவார். ஆமாம், விசுவாசிங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லி விசுவாசித்து இது பண்ணணும். சோத்திரம். சும்மா புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு பாருங்கள், எப்போ பார்த்தாலும் என்னது அவிசுவாசமாக பேசுறது, புலம்புறது, இந்த மாதிரி சுவாமம் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்களை விட்டு அகற்றுங்க. அது ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடை. முறுமுறுக்கிறது, சோத்திரம், என்னது ஆண்டவரை பற்றி குறை பேசுகிறது, அல்லது மற்றவர்களை பற்றி பார்த்தீங்களா அப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் நம்ம தவிர்க்கணுங்க. சில குறைகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாங்க. அப்படி செய்யலாம், அப்படி நாங்களும் அப்படி தான் பாருங்கள். பிள்ளைகள்லாம் அங்கே எப்படி தான் எங்கேனாச்சும் வந்து போகிறோம். ஒரு சில குறைகள் இருக்க மாதிரி தெரியும். ஏன்னாப்பா அப்படி இப்படி பண்ணிட்டேன் தம்பி அப்படின்னு நல்லா இருக்குப்பா, கேளுங்க, கேட்டு பாருங்களேன், நான் எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. உங்களுக்கு அப்படி தான் சொல்கிறோம். சோத்துறோம். அதனால் சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் பார்த்து என்ன பண்ணுறது, ஆண்டவருடைய பிள்ளைங்கள் சோத்துறோம். யாரையும் சரி சோத்துறோம் என்ன பண்ணாதீங்க, குறை சொல்லி குற்றம் சாட்டி சோத்திரம் சரியில்லைன்ற மாதிரி ஒரு விரக்தியாகி பேசாதீங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நம்முடைய பார்வை சோத்திரம் எப்படி இருக்கட்டும், அவர்களை உற்சாகப்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய பேச்சுகள் அவர்களை சோத்திரம் தைரியப்படுத்துகிற காரியமாக இருக்கட்டும். அல்லேலூயா. என்கரேஜ் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோத்திரம். இப்போ கர்த்தர் விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க, அதுதான் நமக்கு பிரயோஜனப்படும். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசணும்னா நமக்கு நன்மை நடக்காது. சொல்லுங்கள், விசுவாசமான வார்த்தையை பேசுனா சொல்லுங்கள், எனக்கு நன்மை கிடைக்கும். அவிசுவாசமான வார்த்தையில் நான் பேச மாட்டேன், ஏன்னா அதனால பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. உண்மை தானே? சரி, கர்த்தர் சோதரர். நெகேமியா 5:19 பாருங்க. சோதரர் நெகேமியா ஜெபிக்கிறாரு, என் தேவனை எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரணும். இன்னைக்கு நம்ம அப்படி ஜெபிக்கணும், எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைச்சிருங்கப்பா, என் குடும்பத்தை நினைங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லணும். சரி, வாசிங்க. என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக, அவருடைய ஜனத்துக்காக அவர் என்ன செஞ்சார்? நெகேமியா
செய்த எல்லாவற்றின்படியும் என்ன செய்யுங்க, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்திருளும். இன்னைக்கு நம்மளும் சொல்லுவோம், இப்படியே சொல்லுங்க, என் தேவனே, நான் என் குடும்பத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். முதல் உங்கள் குடும்பத்துக்கே நன்மை உண்டாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஏன்னா குடும்பத்தில் 4 பேர் இருந்தாலும் 4 பேர் 4 விதமாக இருந்தோம்னா என்ன நன்மை உண்டாகுமா? ஒரே மனமாய், ஒரே ஏக சிந்தை உடையவர்களாய், சோதர கணவன் மனைவியும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒரு மனமாய் இருக்கும்போது அங்கே நன்மை உண்டாகும். அதே போல் சபைக்குள்ளாகவும் எல்லாரும் இணைந்து நிற்கும் போது, இணைந்து அது சோத்திரம். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, இதை நம்ம மறக்கவே கூடாது. கர்த்தர் சோத்து 1 Corinthians 1:10 சோத்த அந்த வசனம் நினைக்கிறேன், வாசிக்கலாம். அதைத்தான் இருக்கணும், வாசிக்கலாம். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப, சகோதரரே 1:10 தானே, பார்த்தீங்களா? இது மனதில் வைத்துக்கொள்ளுங்க. சகோதரரே, சகோதரிகளே, சோத்த நீங்கள் என்ன சொல்லணும்? நீ சகோதரர்கள்ன்ற இடத்துல நீங்கள் சகோதரிகளேன்னு போட்டுக்குங்க. சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும், சபையார் எல்லாரும், எல்லா குடும்பமும் இணைந்து எப்படி இருக்கணும்? இப்படி சொல்லும்போது அப்போ இதெல்லாம் முடிகிற காரியமா அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஒன்றுபடுத்துகிறவர். அல்லேலூயா. ஆமாம், ஒரு குடும்பத்தில் பாருங்கள், கர்த்தருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்குறவங்களுக்குள்ளாக நல்ல ஒரு மனை சீக்கிரம் வந்துடும். கணவன் மனைவிகள் ஒரு மனை சீக்கிரம் வந்துடும். சில குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு மனமாக இருக்க முடியலையே, சமாதானமாக இருக்க முடியலையே கணவன் மனைவி. சில குடும்பங்களில் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சில குடும்பங்களை இப்படி சொல்கிறாங்க, ஒரே வீட்டில் இருந்து கூட பாருங்கள் பேச மாட்டாங்க. தெரியுமா கணவன் மனைவி? சில ஒரே குடும்பத்தில் இருந்து பெற்றோர் பிள்ளைகள் சரியாக பேச மாட்டாங்க, நல்ல மனம் விட்டு பேச மாட்டாங்க. அப்படிலாம் இருக்குதுங்க. நம்முடைய குடும்பங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பங்களில் அப்படி இருக்கக்கூடாது. சோத்திரம். அப்போ சகோதரி நீங்கள் எல்லாரும், சகோதரிகளை நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும். ரெண்டாவது என்ன சொல்லப்படுறது? ஆமாம், பிரிவினைக்கு இடம் கொடுக்காத. அப்படி பிரிவினைகள் இல்லாமல் எப்படி இருக்கணுமா? ஏக மனதும். அடுத்து 3வது ஏக யோசனை. இதெல்லாம் நீங்கள் பரிசித்து பாருங்க. ஏக யோசனை உள்ளவர்களாக என்ன செய்யணும்? சேர்ந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு பொத்தி சொல்லுகிறேன். ஏன்னா இது இல்லை, எங்கே யார்கிட்ட இல்லை? கொரிந்தி சபையார்கிட்ட இல்லைங்க. சோத்திரம். இது இல்லாதனால தான் சபையில் எப்படி இருந்துச்சா? சோத்திரம். எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? 3ஆம் அதிகாரத்தில் இருக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 3ஆம் அதிகாரத்தில் 3:2 வாசிக்கலாம். இன்னமும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியா, பார்த்தீங்களா? சோத்திரம். அந்த சபையார் ஆவிக்குரிய வரங்கள் அபிஷேகங்கள்லாம் பெற்றுக்கொண்டாங்க. சோத்திரம். ஆனால் எது இல்லை அப்படின்னா, கர்த்தர் சோதரம் தேவனுக்குள்ளாக பலன் இல்லாமல் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், தேவனுக்குள்ளாக வளருவதற்கு அவர்கள் அதிக அக்கறை எடுக்கலை. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சபைக்குள்ளே நல்ல ஒரு மனம் ஒற்றுமை ஏக சந்தியோடு வாழ்வதற்கு உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று அப்படின்னு இருக்குதா? என்ன இருக்குது? எத்தனை வசனம்? அடுத்த வசனமே பாருங்கள். இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இந்த மாதிரி நிலவரத்தில் சபையார் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை தியானிக்கிறோம். நம்முடைய சபையார் எப்படி இருக்கக்கூடாது? சோத்திரம். என்ன மாதிரி காரியங்கள் பலனற்றவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா 3 காரியங்கள் இருந்துச்சான். பொறாமை இருந்துச்சான், வாக்குவாதம் இருக்குதா? சபைக்குள்ளே இருக்குதா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்குதா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் சோத்திரம் பிரிவினைகள் இருக்கும். இன்னொன்று சமாதானமாக நிம்மதியாக இருக்க முடியாது. நல்ல கவனிங்க. 3 இருக்கக்கூடாது. பொறாமை இருக்கக்கூடாது, வாக்குவாதம் இருக்கக்கூடாதுங்க. ஆனால் இப்போ சோத்திரம் ஒரு சில காரியங்கள் பிடிவாதமாக நிற்கக்கூடாது. பிடிவாதம் தான் வாக்குவாதத்தை உண்டு பண்ணும். சோத்திரம் அனுசரித்து விட்டு கொடுத்து சோத்திரம் பெற்றோர்கள் சொல்கிற காரியங்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கணும். சோத்திரம் கீழ்ப்படிந்து என்ன பண்ணணும்? சோத்திரம் செயல்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே சமயத்தில் பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறதுல நியாயம் இருக்குமானா அதை யோசனை பண்ணி அதை நீங்கள் சோத்திரம் சில காரியங்களில் என்ன பண்ணலாம்? சோத்திரம் இணைந்து செயல்படலாம். தப்பு இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷமாக இருக்கிறவாமாய் பேதகங்கள், பொறாமை, வாக்குவாதம். இது புரியுதா? விளக்கம் சொல்லணுமா? பேதகங்கள்லாம் என்னது? ஆமாம், பல காரியங்களில் கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கிறது. அங்கே ஒருமனம் வர முடியாது. கருத்து வேறுபாடுகளே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சோத்திரம். அதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய நன்மை கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் தடை உண்டாகும்.
அதுக்காகத்தான் அப்போஸ்தலன் பவுல் மூலமாக ஆவியானவர் இந்த ஆலோசனைகளை கொடுக்குறார். கர்த்தர் அப்போ என் தேவனை எனக்கு நன்மை உண்டாக நினைத்தரணும்னு சொல்லி நெகமியா ஜெபம் பண்ணுறாரு. ஒன்று கர்த்தருக்காக செயல்படுறாரு. சோத்திரம் அவரோடு கூட ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் தேவசித்த நிறைவேற தேவனுடைய சோத்திரம், அதாவது கர்த்தர் யூதியா தேசத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இடிக்கப்பட்ட அலங்கங்கள் கட்டப்படுவதற்கு சோத்திரம் இணைஞ்சு நின்றாங்க. சோத்திரம் அப்போ குறிப்பிட்ட நாளில் எத்தனை நாட்களில் கட்டி முடித்தாங்களாம்? 52 நாட்டில் கட்டி முடித்தாங்க. காரணம் என்ன? எல்லாரும் இணைஞ்சு நின்றதுனால. அல்லேலூயா. ஆமாம், தேவராஜ்யம் கட்டருக்கு இணைஞ்சு நிற்கணும். அன்னைக்கு நெகமியாவோடு இணைஞ்சு நின்றாங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைங்க இணைஞ்சு நிற்கணும். சோத்திரம் இணைஞ்சு நிற்கலைன்னா அங்கே சோத்திரம் தேவ சித்தம் நிறைவேறாது. உங்களை என்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்தது நிறைவேறணும்னா நாம் ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை உடையவர்களாய் சோத்திரம் 1 கொரிந்தியர் 1:10 சோத்திரம் அப்போஸ்தலன் பவுல் சொன்ன ஆலோசனைப்படி நம்ம நடக்கணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இப்போ பிபிஎஸ் குறித்து சொன்னாங்க சிஸ்டர் பாருங்க, அதெல்லாம் இணைஞ்சு நிற்கணும். கர்த்தருடைய ஊழியம். அப்போ ஆடுகளை மேய்க்கிற ஊழியம் இருக்குது, ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற ஊழியம் சபையில் இருக்குது. நீங்கள் இணைஞ்சு ஜெபத்தோடு கூட உதாரத்துவமான காணிக்கையினால இந்த ஊழியத்தில் தாங்கணும். சோதரம் அப்போ அந்த பிள்ளைகள் சுவிசேஷ அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 7 நாளும் சொல்லப்படுகிறது. சண்டே கிளாஸ் ஒரு வாரமும் நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும், ஸ்பெஷலாக அவர்களுக்கு விடுமுறை நாட்களில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலவரத்தில் பிள்ளைகளுக்கு சோத்திரம் படிப்பு எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட நல்ல ரட்சிப்பின் விடுதலையும் சமாதானத்தையும் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நம்ம ஜெபிக்கணும். அந்த பிள்ளைகள் தேவனை அறியணும். அவங்க பெற்றோர்களும் தேவனை அறிஞ்சு முழு குடும்பமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட பாதுகாக்கப்பட இதெல்லாம் ஒரு வழி. அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்களா சங்கீதம் 51:18 வாசிங்க. சோத்திரம் 51:18 தாவீது சொல்கிறாரு, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி என்ன செய்யுங்க. ஆமென். தாவீதின் ஜெபம். ஆண்டவரே பாருங்க, அவருடைய பிரச்சனைகளுக்காக பல காரியங்களில் தேவனோடு கூட ஐக்கியமாகிறத நம்ம கடந்த வாரத்தில் கூட கடந்த நாட்களில் பார்த்துருக்குறோம். 51 சங்கீதம் என்னது? ஆமாம், சோத்திரம். அவர் பாவம் செய்த பிற்பாடு அவர் மனம் திரும்பி நல்ல ஒரு சோத்திரம் தன்னுடைய பாவங்களை மறைக்காமல் சோத்திரம் பாவத்தின் வந்த விளைவுகளெல்லாம் அவர் சொல்லி சரியான விதத்தில் மனம் திரும்பி சோத்திரம் அந்த வேதத்தை வாசிக்கிறவங்களும் சோத்திரம் நல்ல ஒரு தேவனுக்கு கீழ்ப்படிந்து சோத்திரம் தேவனுக்கு விரோதமாய் வாழாதபடிக்கு சோத்திரம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க, பாவத்துக்கு விலகி ஜீவிக்க நல்ல ஆலோசனைகளை ஆவியானவர் அவர் மூலமாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. தான் அனுபவத்தின் மூலமாகவும் இந்த காரியங்களை சோத்திரம் சொல்லுகிறதே பார்க்குறோம். அப்போ சீயோனுக்கு சபைக்கு தாவீது சொல்கிறாரு. அப்போ பழைய ஏற்பாடு சபை மட்டும் இல்லை, அவர் காலத்தில் பழைய ஏற்பாடு சபை இருந்துச்சு. சரி, சோத்திரம். இப்போ புதிய ஏற்பாடு சபையை நம்ம எடுத்துக்கொள்வோம். சீயோனுக்கு ஆனால் சபைக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் நம்ம கூட ஜெபிப்போம். கர்த்தர் சோத்திரம் எங்கள் சீயோனாகி எங்கள் சபைக்கு சொல்லுங்கள், சீயோனாகி எங்கள் சபைக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். அல்லேலூயா. சபைன்னு சொல்லும்போது எல்லாருமே வந்துடுறோம். யார் வந்துடுறோம்? ஊழியக்கார குடும்பமோ விசுவாசி குடும்பம் வந்துடும். முழு சபைக்கு நன்மை வேண்டுமா? சோத்திரம். ஆமென், வேண்டும். அல்லேலூயா. உமது பிரியத்தின்படி சின்ன ஜபம் தான் இல்லையா? சோத்திரம். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். இப்படி சொல்ல போனால் எங்கள் சபைக்கு உம்முடைய பிரியத்தின்படியே நன்மை செய்யும். ஆண்டவருடைய பிரியம் எப்படி இருக்கும்? நன்மைக்கு எதுவாக தானே இருக்கும். சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 13:6 வாசிங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் என்ன செய்யணும்? அவரை பாடுவேன். கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார்ல, ஏற்கனவே செய்திருக்கிறாரா? நமக்கு செய்திருக்கிறார். சோத்திரம். பாருங்க, ரட்சிப்பு பெற்றிருக்கிறீங்களே, அதே பெரிய நன்மைங்க. சோத்திரம். நமக்கு தேவன் கொடுத்த மேன்மையானதை நம்ம நினைக்கணும். நம்மகிட்ட இல்லாத பொதுவாக மனுஷனுடைய என்னன்னா, நாம் ஜபிச்சு சில காரியங்களாம் கொஞ்சம் தாமதமாகும்போது சோர்வு அடைஞ்சிடாதீங்க. நான் சொல்கிறது ஏன்னா பல அனுபவத்தோடு சொல்கிறேன். 35 வருஷம் இதில் சோத்திரம் நான் ஜபிச்சதெல்லாம் உடனே கிடைக்கல. ஓப்பனாக சொல்கிறேன். சோத்திரம் 35 வருஷமாக சோத்திரம் ஜபித்ததில் எப்பயோ அந்தந்த நேரம் வரும்போது தான் எல்லாம் கைகூடி வந்துச்சு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும்.
ஆமாம், ஊழியத்தில் வந்தும் 25 வருஷம் ஆச்சு. சோத்திரம். உடனே எல்லாம் நடக்கலை. ஜபிக்காமல் வந்தோமா, ஜபிச்சோம் தான். ஆனாலும் கூட அந்தந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கணும். அப்போ தான் காரியம் கைகூடி வரும். அல்லேலூயா. அதுக்காக தொடர்ந்து ஜபிக்கணும். சோத்திரம். எப்போ கைகூடி வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக நமக்கு வேண்டிய நன்மைகள் கைகூடி வரும். அதற்காக தேவனிடத்தில் விசுவாசத்தோடு சோர்ந்து போகாமல் ஜபித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சோர்ந்து போக செய்கிறது பிசாசின் வேலை. சோத்திரம். நம்பிக்கையோடு காத்திருன்னு சொல்வது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம். அப்போ என்ன செய்யணுமா? நல்ல கவனிங்க. கர்த்தர் நன்மை செய்தபடியால் என்ன செய்யணும்? கடந்த காலத்தில் நன்மை செஞ்சுருக்கிறாருங்களா? கைகளை விரித்து அல்லேலூயா சொல்லுவோமா? சோதர். நன்மை செய்திருக்கிறார் தானே? உண்மை தானே? நம்ம பாடணும். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தணும். தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து என்ன செய்யணுமா? சோத்திரத்தினால் மகிமைப்படுத்தணும். பக்தி விருத்திக்கு எதுவான பாடல்களை பாடி, கர்த்தருடைய பாடல்களை பாடி, வேத வசனத்தை கொண்டு எழுதின பாடல்களை பாடி மகிமைப்படுத்தணும். சினிமா அந்நிய அக்கினி உள்ளே வந்துடக்கூடாது. அந்நிய வல்லமை உங்களுக்குள்ள பூந்துடும். சோதரம். ஆகவே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாடல் மட்டுமே சபையில் பாடப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்படி பாடுவீங்க. அதே சமயத்தில் கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், இதில் நீங்கள் ஜெயம் வேண்டும். பாருங்கள், ஒரு காலத்தில் கர்த்தர் சோதர் பழைய பாடல்கள், சினிமா பாடல்களெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் எப்படிப்பட்ட பாடல்கள் அப்படி எப்படின்னு நம்ம ரசிக்கப்படணும்பா சொல்லிட்டு இருந்த ஆளுங்க தானே. சினிமா பார்த்த ஆளுங்க தான். சினிமா பாட்டு பாடாத ஆளுகள் யாரும் இருக்கிறீங்களா? சினிமா பார்க்காதவர்களை யாராவது இருந்தால் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக ஒருத்தரும் சத்தம் மூச்சை காட்டு. நானும் சினிமா பார்த்த ஆள் தான். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லுவேன், சோத்திரம். 35 வருஷமாக நான் சினிமா பார்க்கல. அல்லேலூயா. ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து சினிமா பார்க்கல. சினிமா பாடுறதுக்கு அன்றைக்கி தேட்டருக்கு தான் போகணும். இப்போ சினிமா பார்க்க தேட்டருக்கு போக வேண்டியதில்லை. எது எங்கேயே வந்துடுது. வீட்டுக்கும் வந்துடுது. டிவி பெட்டியில். இன்னொன்று எதில் வந்துடுது? மொபைலு. அதில் பெரிய சாத்தான் இன்னைக்கு மொபைல் தான். சாத்தான் கூடவே இருக்குது எல்லார்ட்டையும். சோத்திரம். அந்த சாத்தானை ஒழுங்காக வச்சு நம்ம என்ன பண்ணணும்? அது மேலே நம்ம சோத்திரம் என்ன செய்யணும்? ஆமாம், கவனமாக அதை கையாளணும். இல்லைன்னா அது நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணிடும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதில் நல்ல விஷயங்களும் வருது, அதையும் இல்லைன்னு சொல்ல வரல. நல்ல அருமையான கர்த்தருடைய காரியங்கள், துதி பாடல்கள், ஆராதனைகள், சோத்திரம், நல்ல தேவ செய்திகள், அப்படி நல்ல காரியங்கள் வருது. சோத்திரம். ஆமாம், பல விதமான கர்த்தருடைய வார்த்தைகள், வசனங்கள் இதெல்லாம் வருது. இப்போ நாம் கூட மீடியா ஊழியம் செய்கிறோம் இல்லைங்களா? இப்போ சோத்திரம். ஆமாம், சில தேசங்களுக்கு போகுது. நம்முடைய சபையின் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள் போகிறது. எப்படியாவது ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சோதரம் கர்த்தருடைய தேவ வார்த்தைகள், சோதரம், பாடல், ஆராதனை காரியங்கள், சோதரம் மற்றும் சபையில் நடக்கிற ஜபங்கள், யூத் மீட்டிங்ஸு, கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும், டெய்லி குட் நியூஸ், அதாவது தின நற்செய்தி என்று சொல்லி வசனத்தை எல்லாம் ஆடியோ மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புகிறோம். ஷார்ட் மெசேஜ் அனுப்புகிறோம். சோதரம். இப்படியாக கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அநேகருக்கு எப்படி நம்ம நோக்கம் என்னென்னா, சபைக்கு போகிறவங்கள நம்ம மையமாக வச்சு அதை செய்கிறதில்ல. புதிய ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை போகணும். அல்லேலூயா. தேவனை அறியணும் என்பதற்காக தான் அந்த முயற்சி எடுத்துருக்குறோம். சோதரம். சபைக்காரங்களுக்கு அந்த ஊழியர் இருக்கிறாங்க, அந்த சபை இருக்கிறது போதுமானது. அல்லேலூயா. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் என்ன செய்வேன்? அவரே பாடுவேன். நல்ல தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அவரை நான் பாடுவேன். அல்லேலூயா. ஆமாம், பாடுங்க. சினிமா பாட்டு வாயில் வர வேண்டாம். சினிமா பாட்டை தயவுசெய்து கேட்காதீங்க. சோத்திரம். அந்த காலத்து பாட்டுங்க. எந்த காலத்து பாட்டு வேண்டாம். அந்த காலத்து பாட்டு சோத்திரம். அது சோத்திரம். அது என்ன பெரிய பக்தி விருதிக்கு அது பைபிளில் இருந்தால் எழுதியிருக்கிறாங்க அந்த கவிஞர்கள்லாம் பாடுறதுக்கு. சரி, இப்போ உள்ள பாடல்கள் இருக்கிறதுலே பெரிய அருவருப்பும் அசிங்கம் நிறைஞ்ச பாடல்கள் தான் இப்போ வருது, சினிமா பாட்டு. சோத்திரம். நீங்கள் இதில் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதமும் தடைப்படும். அதே நான் ஊழியக்காரன் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் தடைப்படும். சோத்திரம். ஆகவே கர்த்தர் சோத்திரம். சினிமாவும் இப்போ தவறுங்க. சோத்திரம். சினிமா பார்க்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சீரியலும் பார்க்காதீங்க. அல்லேலூயா. இதை சொல்ல போகும்போது இதையும் சொல்லிடுறேன். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் அந்த காரியம் இல்லை.
சோதரம் உங்கள் குடும்பத்தில் இருக்காதுன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஆசீர்வாதத்துக்கு தடையை உண்டாக்கும். ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்றதுக்கு ஆமாம் பெரிய முட்டுக்கட்டை உண்டாகும். சோத்திரம் ஒரு சில இடங்கள்லாம் அது பார்க்கலாம் கேட்கலான்னு சொல்கிறாங்க, போகிறாங்க, அவங்களும் பார்க்குறாங்களாம், சபையாரையும் பார்க்கலான்னு சொல்கிறாங்களே, நீங்களாம் அப்படி சொல்ல மாட்டேன்றீங்களேயா? நாங்கள் சொல்ல மாட்டோங்க. எதுக்கு சோத்திரம்? அப்போ நாங்களே நரகம் போய் உங்களையும் நரகத்துக்கு அனுப்புறதுக்கு அதுக்காக சபையாக வச்சுக்கிறாரு? இல்லை. சோத்திரம். ஆமாம், சினிமா பைத்தியங்கள்லாம் எங்கே போக போகிறாங்களாம்? சினிமா பைத்தியம் இப்போ கூட இது இன்னொன்று கூட சொல்லிடலாம். என்னது, நீங்களாம் இருக்க மாட்டேன் சீரியல் பைத்தியங்கள், சினிமா பைத்தியங்கள். ஆமாம், சீரியல் பைத்தியங்கள். நம்மலாம் எந்த ஆண்டவர் மேலே தான் பைத்தியமாக இருப்போமாக. அல்லேலூயா. சோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்களா, சங்கீதம் 65:11 வாசிங்க. வருஷத்தை என்ன செய்கிறாரா? நன்மையினால் முடிச்சு விட்டுக்கிறார். வாசிக்கலாம். இந்த நீங்கள் விசுவாசிப்போம். அந்த வசனத்தை போட்டு தம்பி. வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிச்சு விட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இது ஒரு அருமையான வாக்கு தத்துவம். நான் சொல்கிறத சொல்கிறீங்களா? அதே வசனத்தை சொல்ல போகிறோம். வருஷத்தை ஆண்டவரே உம்முடைய நன்மையால் முடிச்சுட்டுங்க, உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழியட்டும். அல்லேலூயா. விசேஷமாக மேலே உள்ளது முக்கியம். இந்த வருஷத்தை இப்படி சொல்லுவோமா? மறுபடியும் இந்த வருஷத்தை உம்முடைய நன்மையினால் எங்களுக்கு முடிச்சுட்டுங்க. ஆமென். அல்லேலூயா. வருஷத்தை நிச்சயமாக நன்மையால் நமக்கு முடிசூட்டுவார். அல்லேலூயா. கர்த்தர் இதாங்க விசுவாச அறிக்கை. இதைத்தான் நம்ம சொல்லணும். வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை பேசணும், வசனங்களை சொல்லணும், சோத்திரம் அறிக்கையிடணும். விசுவாச அறிக்கை முக்கியம் நம்முடைய ஜீவியத்தில். இதெல்லாம் நமக்கு நிறைவேறுவதற்கு நம்ம வாயினால் அறிக்கப்படணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். லூக்கா 6:35 வசனத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார்? நன்மை செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும்னு சொன்னார். வாசிக்கலாம். எந்த தெய்வங்க இப்படி சொல்லியிருக்காரு? சத்துருக்களே. ஆமாம், சோத்திர பழைய ஏற்பாட்டு காலத்தில், மோசேயின் காலத்தில் உன் சத்துருக்களை பகைத்து என்னது? ஆமாம், சோத்திரம் உனக்கு வேண்டப்பட்டவன் என்ன சோத்திரம் என்ன பண்ணு சினைப்பாய். பாருங்க, ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது இந்த ஒரு வசனம் வருது பாருங்க. அதில் என்னமா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வசனத்தை நான் சொல்கிற வசனத்தை எடுக்க டக்குன்னு பிடிங்க பார்ப்போம். அதான் அப்படி தான் எடுக்கணும் டக்குன்னு வசனங்களா. நல்லா எடுக்கிறீங்க பிள்ளைங்க. எப்பா எல்லாரும் தேறினவர்களாக மாறணும். வசனத்தை எடுத்து ஆமாம் நான் சொல்லும் போதே நீங்கள் வசனத்தின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாக இருந்து வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, நான் சோத்திரம் வசனம் அந்த ஆதாரத்தை சொல்லும் போதே என்ன வசனம்னு சொல்லிடுவீங்க. சொல்லணும், அதுக்குள்ளே வளரணும். வேதம் சொல்லுது பாருங்க, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து என்ன செய்யணுமா? எதில் சொல்லப்பட்டிருக்கு? நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், சில பேர் பாருங்கள், நம்ம வேதத்தை எப்போதுமே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துக்கு பின்பு, அல்லேலூயா, இப்படி தான் வேதம் தியானிக்கின்றிருக்குது. சோத்திரம். அப்படின்னா சில நமக்கு வேதத்துக்கு விரோதமாக இருக்கிறவங்க, கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க, சோத்திரம் தவறான காரியங்களை பரப்புகிறவர்கள், பொய்யானதை பரப்புகிறவர்கள் பல காரியங்களை சொல்கிறாங்க. சொல்லிட்டு போட்டு அவங்க அறியாமல் சொல்லுவாங்களோ அறிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாது. ஆனால் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துரை பயப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். இது நியாயப்பிரமாணம், சரியா? ஆனால் கிறிஸ்தன் பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு 5:44, 43, 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர்னு சொல்லிட்டு என்ன செய்யினாரு? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கன்னு அப்படி சொல்லி பிரசங்கம் மட்டும் பண்ணாரா? வாழ்ந்து காமிச்சார். அல்லேலூயா. ஆமாம், தனக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களை என்ன செஞ்சார்? சிலுவையில் அறைந்தவர்களை கூட அது தேவ சித்தத்தபடி அவர் சிலுவையில் அறைந்து ரத்தம் செந்தி பாடுபட்டு மறிக்கணும். சோத்திரம். சோத்திர சத்துருக்களை என்ன செய்யுங்க. அப்போ அதனால தனக்கு வரக்கூடிய மரணத்தை குறித்து பார்க்க அவர் மாம்சத்தில் சோத்திர தேவன் எப்படிப்பட்டவரா? மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை என்ன செய்யுங்க. ஆமாம், சோத்திரம். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட காரியத்தை சொன்னது எந்த மத சோத்திர தலைவர்னு சொல்லுங்க, மத தலைவர்னு சொல்லுங்க. சொல்லலை. சோத்திரம். அதாவது தீமை செஞ்சாங்கன்னா தீமை செய்ய, நன்மை செஞ்சாங்கன்னா நன்மை செஞ்சுக்க அப்படின்னு தான் இருக்குதே தவிர, அப்படி தான் கொள்கைகள் வச்சுருக்காங்களே தவிர
சோத்திரம். தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி எந்த காரியமும் இல்லை. சோத்திரம். பொதுவாக அது உலகத்தின் காரியங்கள் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது? இது கிறிஸ்துவின் பிரமாணம், இது கிருபையின் பிரமாணம். ஹல்லேலூயா. இதை தான் நம்ம கை கொள்ளணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ நன்மை செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இது வாசிச்சா லூக்கா 6:35 வாசிக்கலாம் மறுபடியும். நன்மை செய்யுங்கள் எல்லாம். லூக்கா 6:35. சரி, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். அவன் சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. நன்மை செய்யுங்கள். கடன் கொடுக்க சொல்லியிருக்காரு. அப்போ வட்டி கொடுத்துருவோமா? எத்தனை வட்டி கொடுப்போம்? 2 வட்டியா 5 வட்டியா? ஆண்டவர் வந்து வட்டிக்கு விடுறவர் இல்லை. சபையும் வட்டிக்கு விடுற இடம் இல்லை. சோத்திரம். நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கே சொல்லப்படும் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கன்னா, கைமாத்து ஒரு அவசரத்துக்கு உதவியாக கேட்குறாங்கன்னா கொடுத்து உதவுங்கன்னு அர்த்தம். தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சோத்திரம். ஏன்னா கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ சோத்திரம். அந்த காலத்தெல்லாம் 10 வட்டிக்கு கொடுத்தாங்க. இப்போலாம் நாங்கள் 5 வட்டிக்கு தாங்க கொடுக்குறோம். எத்தனை பேர் 5 வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க? இன்னும் இல்லை, எனக்கு சீப்பாகவே கொடுத்துருக்காங்க. 2 வட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், கொடுத்தது ஒழுங்காக கட்ட முடிஞ்சதா? சோத்திர நகையை வச்சு கொடுப்பாங்க. சோத்திர ஏதாவது வீடு அடமானம் வச்சு கொடுப்பாங்க. கடைசியில் சிலருடைய காரியங்கள்லாம் பார்க்கும்போது உள்ளதும் போயிடுது. சோத்திரம். எதுலேயும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கவனமாக இருக்க சோத்திரம். நம்ம உங்களுடைய வருமானத்தில் உங்களுக்கு குடும்பத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கடன் வாங்காமல் வாழ்வது ஒரு ஜெயமான வாழ்க்கை. அதான் சொல்கிறாரு. இங்கே கடன் கொடுக்குன்ற வார்த்தையே நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது. கடன்றது எதை சொல்கிறாரு பாருங்க. அதே போல் இன்னொரு வசனம் இருக்கா? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய் என்பது. இந்த கடன் என்று சொல்லும்போது மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுங்க அப்படின்றதுக்கு சொல்கிற வார்த்தை தான் அது. பணத்தையோ பொருளையோ கொடுத்து உதவுங்க. தேவைகளுக்காக கேட்குறாங்களா? இருந்தால் கொடுங்க. சோத்திரம். இன்றைக்கி பணம் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒருத்தருக்கு சரீர பிரகாரமாக சில சோத்திரம் நம்ம சில உதவிகளை செஞ்சாலும் நம்ம சோத்திரம் அது கூட என்னது தான் ஒரு உதவி, நல்ல உதவியான காரியம்தான். கடன் கொடுங்களா, அப்பொழுது உங்கள் பலன் என்ன செய்யுமா? மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு, ஆமாம், உன்னதமான தேவனுக்கு கர்த்தருக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கு என்ன செய்கிறாரு? துரோகிகளுக்குமே நன்மை செய்கிறாரு. இந்த தெய்வம் தான் நம்ம தெய்வம். அல்லேலூயா. நன்றி அறியாதவர்களுக்கு நன்மை செய்கிறவர், துரோகிகளுக்கு நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்டவர் தான் நம்மையும் பார்த்து சொல்கிறாரு, நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. ஆமாம், இப்படிப்பட்ட போதனை தாங்க கிறிஸ்துவ போதனை. பழிவாங்கு, கொலை செய்யி, கொள்ளையடி, காம கொடூரமான காரியங்களை செய்யி, அப்படிலாம் சோத்திரம். அப்படி சில இதில் இருக்குது. சோத்திரம் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கொள்கை வச்சுருக்குறாங்க. நோ, சோத்திரம். நீதியாய் நட, உண்மையாய் நட, உத்தமமாக நட, பரிசுத்தமாய் நட, சாட்சியாய் வாழு. சோத்திரம். அப்படி என்று சொல்லி நமக்கு நல்ல முன்மாதிரியாய் வாழ்ந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல அன்பு தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இது தெளிவாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்களா, சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் கூட நம்ம எப்படி விசுவாச அறிக்கையாக சொல்லணும், நம்ம மனப்பாடமாக தெரியணும். இது மனப்பாடமாக தெரியக்கூடிய வசனம். எல்லாரும் சொல்லுங்கள், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இன்னொரு தடவை சொல்லுவோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என் குடும்பத்தை தொடரும். நம்ம பிள்ளைங்க உள்ளவங்க, பேர பிள்ளைங்க உள்ளவங்க சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் தொடரும். இன்னிலிருந்து சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இப்படி விசுவாச அறிக்கை சொல்லிக்கிட்டே வாங்க. இது வந்து அருமையான தாவீது வாழ்க்கையில் விசுவாசத்தை பயிற்றுவித்தவர். அவர் விசுவாசத்தை தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்தவர். நான் எப்படி ஜெபிக்கிறேனோ அதன்படியாகவே எனக்கு செய்ய வல்லவர் என்பதை அறிந்தவர். விசுவாச அறிக்கை செய்யணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆமாம், சோத்திரம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சோத்திரம். எங்கள் குடும்பத்தாருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்யும்? நன்மையும் இன்னொன்று என்ன வரும்? கிருபையும் சேர்ந்தே என்னை தொடரும், எங்களை தொடரும், குடும்பத்தை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் எப்படி இருப்பேன்? கர்த்தருடைய வீட்டில், இந்த சபையாகிய வீட்டில் நீடித்த நாட்களாக நினச்சிருக்கணும். இடையில ஓடி போயிடக்கூடாது. கல்யாணம் பண்ணி போங்கப்பா, அது நாங்கள் சந்தோஷத்தோடு அனுப்பி வைக்கிறோம். அல்லேலூயா.
ஆமாம், சீக்கிரம் பிள்ளைகள் கல்யாணம் ஆகி ஆமாம் ஆசீர்வாதத்தோடு போங்க. அது ஏற்ற வயதில் திருமணம் ஆகணுமே உங்களுக்கு. அதே மாதிரி தம்பிமார்களுக்கு அவங்க கல்யாணம் ஆகி என்ன பண்ணக்கூடாது, சோத்திரம் பிள்ளைங்க, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுற பிள்ளைங்க சபைக்கு ஓடி போயாதீங்க, இந்த சபையில் இருங்க. அது முன்கூட்டி சொல்லி வச்சிடலாம். சரி, கல்யாணம் ஆகி சொன்னாங்க, சோத்திரம் என்னது கல்யாணம் பண்ண பொண்ணு வீட்டில் சோத்திரம், சரி நீ எங்கள் சபைக்கு வந்துடுங்களேன். கேர்ஃபுல். அல்லேலூயா. ஆமாம், ஆம்பளை பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க யாராவது, நீங்களும் எங்கள் பிள்ளைங்க தான். ஆனால் நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய பிள்ளைங்க. அவங்க இன்னொரு சபைக்கு, இன்னொரு சோத்திர குடும்பத்தில் வாழ போகிற பிள்ளைங்க. அவங்க அந்த கணவரை ஆக போகிறவர் எந்த சபைக்கு போகிறாரோ அந்த சபைக்கு போங்க. அல்லேலூயா. அதுதான் நீதி. ஆமாம், அங்கே இங்கே என்ன பண்ணக்கூடாது, கண்ட இடம்லாம் ஒன்று சோத்திரம் பலியை செலுத்த, தகன பலியை செலுத்தாதபடி கவனமாயிருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு அந்த சபை, ஒரு நாளைக்கு இந்த சபை, இதெல்லாம் ஒழுங்கினோம். சோத்திரம். ஆமாம், இன்றைக்கி ஒரு நாளைக்கு இங்கே சாப்பிட்டுவிட்டு அங்கிட்டு போகிற ஃப்ரெண்டு வீட்டில் அங்கங்கே போய் உட்காந்து சாப்பிட போக முடியுமா? நடக்குமா அது? சோத்திரம். நமக்கு இருக்கிற இது தேவனுடைய வீடு, இது கர்த்தருடைய வீட்டில். இங்கே சோத்திரம் கண்ணு மூட வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். இப்படி கூட உண்டா? ஆமாம், நம்ம கண்ணை மூடு வரைக்கும் அப்படின்னா சோத்திரம் நம்ம உயிரோடு நம்ம என்ன உங்களை சோத்திரம் நாங்கள் தான் அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. கல்யாணம் காட்சி எல்லாம் நாங்கள் பார்ப்போம். அங்கே பார்த்துங்க பாருங்கள், உங்கள் குடும்பம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போல் தேவனுடைய குடும்பமாகிய சபை எல்லாருக்கும் முக்கியங்க. அல்லேலூயா. இதை நாங்கள் எங்கள் மனதில் எப்போதும் வச்சுருந்தோம். சோத்திரம். ஊழியத்தின் நிமித்தம் நாங்கள் வெளியே வந்தோமே தவிர சபையை விட்டு சோத்திரம். மற்றபடி ஏன்னா அங்கே இருந்து ஊழியம் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த சபையில் இருந்தது. ஆனால் சோத்திரம் நம்முடைய ஐக்கியம், நம்மை சோத்திரம் நம்முடைய ஃபாதருடைய ஐக்கியம், ஃபாதர் அப்பா சோத்திரம் அந்த ஒரு நல்ல ஒரு பெரிய பரிசுத்தவான், அவரோடு கூட நம்ம தலைமை போதகர் மற்றும் இன்னும் நல்ல முன்னோடியான நல்ல மூத்த ஊழியர்கள், நமக்கு வழிகாட்டுகிற ஊழியர்கள் நம்முடைய ஐக்கியத்தில் இருக்காங்க. அல்லேலூயா. பாஸ்டர் டானியல் போன்றவங்களாம் இருக்கிறாங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் சோத்திரம். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நமக்கு சோத்திரம், நமக்கு ஜெபத்திலையும் உதவி செய்திருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் சோத்திரம். சோத்திரம் பாஸ்தம்மா, சோத்திரம் பாஸ்தப்பா, அவங்கெல்லாம் சோத்திரம் நல்ல அன்பாய் நமக்கு ஆலோசனை கொடுத்தவர்கள் உண்டு, இருக்கிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாடும். அதெல்லாம் நம்ம மறக்கலை. எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முருதகாய் தன் ஜனங்களுடைய நன்மையை என்ன செஞ்சானா, எப்பேற்பட்ட நிலைமையில் உயர்ந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி உயர்த்தப்பட்டது யார்? எஸ்தர். எஸ்தருக்கு இந்த முருதகாய் யார் வேணும் தெரியுமா? அண்ணன் தங்கச்சி முறை. ஏன்னா சொத்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க. சோத்திரம். அந்த தங்கச்சியை, அந்த சகோதரியை தன் பிள்ளைய போல வளர்த்தாரான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க எஸ்தரை. ஏன்னா சோத்திரம் பெரியப்பா மகன், சித்தப்பா சின்ன பிள்ளையா இருந்து சோதரி இறந்துட்டாங்க, தாய் தப்பன் இறந்துட்டாங்க. இது மேற்கொண்டு இவங்கெல்லாம் எங்கே கொண்டு போய் போட்டாங்க? சூசான் அரண்மனைக்கு சோதரி பாபிலோனுக்கு அவர்கள் சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டாங்கள்ல. அங்கே அடிமையாக இருந்தபோது அங்கே தேவன் எஸ்தர் மேல் மனம் இறங்கி எஸ்தருக்கு தேவன் உதவி செய்து ராஜாத்தியாக உயர்த்தினார். அல்லேலூயா. அடுத்து முருதகாய் அந்த ஒரு மனுஷனையும், அவனும் நல்ல மனுஷன் இல்லையா, தேவ மனுஷன், அவரை ராஜாவுக்கு 2வது மனுஷனாக மாற்றினார். அல்லேலூயா. 2வது ஸ்தானத்தில் அகஸ்வருக்கு 2வது மனு. யூதருக்குள்ளே எப்படிப்பட்டவரா? பெரிய மனுஷரால் மதிக்கப்பட்டவரா. கர்த்தருடைய பிள்ளைங்கள் சபைக்குள்ளே சோத்திரம் பெரியவங்க நல்ல மதிக்கப்பட்டவர்களா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சகோதரர்கள் அப்படித்தான், சகோதரிகள் அப்படித்தான், மதிக்கப்பட்டவர்களாக உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். நல்ல குணமுடையவர்களாக நீங்கள் இருக்கணும். சோத்திரம் இறக்கமுடையவர்களாய், அன்புடையவர்களாய். இன்னும் சொல்ல போனால் சோத்திரம் சகோதரர்கள் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் நீங்கள் கூட சபையில் இருக்கணும். அல்லேலூயா. சகோதரிகள் தாய் ஸ்தானத்தில் நீங்கள் இருந்து அந்த நீங்கள் கர்த்தர் வைத்திருக்கிற சபையில் ஒரு தாய் ஸ்தானத்தை போல் இணைந்து, ஒரு தாய் என்னெல்லாம், ஒரு தகப்பன் எப்படியெல்லாம் அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இருப்பாரோ அப்படி நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி விரும்புகிறாருங்க ஆண்டவர். ஆமாம், சோத்திரம். எனக்கு இன்னும் அதிகமான பொறுப்பு எங்களுக்கு உண்டு. சோத்திரம் எப்படி ஒரு தகப்பன் சோத்திரம் தாய்
எப்படி இருக்கணும். சோத்திர தியாகமுள்ள தகப்பன் தாய் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி சோத்திரம் இருந்து சோத்திர ஒரு ஊழியக்கார குடும்பத்தை ஊழியக்கார பாஸ்டமாவே நடத்துகிறார் கர்த்தர். நீங்களும் அதுக்கடுத்து ஒரு மூப்பத்தின்னு சொல்லுவாங்க, மூத்த ஒரு நிலையில், அந்த நிலையில் நீங்கள் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. சபையில் இது தேவனுடைய காரியத்தை நான் உறுதியாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். சோத்திரம் திரளான மற்றும் தூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பார்த்தீங்களா பிரியமானவனாக இருந்தாராம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி, பார்த்தீங்களா சபையுடைய நன்மையை நீங்கள் நாடணும். தேவனுக்கு நன்மை, தேவனுடைய சபைக்கு நீங்கள் சோத்திரம் உதவி செய்யும்போது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுறீங்க. அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய நன்மையை அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுனார். எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல காரியங்களை செய்திருக்கிறார் பார்த்தீங்களா. அப்படி செய்ததுனால தான் அவருடைய பேர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்தை பார்த்தீங்களா, வேதத்தில் சோத்திர 2 சகோதரிமார்களுடைய பேரில் கர்த்தர் வேத புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறாருன்னா சகோதரிகளை எவ்வளோ கணம் பண்ணுகிறார் பாருங்கள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம் சில இதில் பார்த்திங்களா ஆணாதிக்கம் தான் இருக்கும் சில மதங்களில், ஆனால் வேதத்தில் எல்லாரையும் சமமாக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் வேதம் பார்க்குறது. அல்லேலூயா. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம். ஆமாம், சோத்திரம் சில பேர் குறை சொல்கிறதுக்கு காரியங்கள் பார்க்கலாம். ஒரு சில குறைகள் இருக்குது. என்னென்ன குறை? கர்த்தர் கிறிஸ்துவத்தில் என்ன இருக்குது? ஜாதி இருக்குது. சோத்திரம் பைபிளில் ஜாதி இல்லைங்க, கிறிஸ்தவர்கிட்ட சில குறைகள் இருக்குது. அது தவறு தான், அது சரி பண்ணிக்கிறணும். சோத்திரம். ஆனால் அது என்ன சொல்லிடுறாங்கன்னா கிறிஸ்துவத்தில் குறை இருக்கிற மாதிரி தவறு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறு இல்லை. வேதம் சமத்துவத்தை தான் போதிக்குது. அல்லேலூயா. சகோதரத்துவத்தை தான் போதிக்குது. மத நல்லிணக்கத்தை தான் போதிக்குது. அன்பு செலுத்த வேண்டும் என்பதை சொல்லுகிறது. மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யுங்க, தயவு பாராட்டுங்க, சோத்திரம் நன்மை செய்யுங்க, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ சோத்திரம் முர்தகாயை போல் நாமும் நம்முடைய ஜனங்களுக்கு நன்மை உண்டாக சமாதானம் உண்டாக நாம் செயல்படுகிறோம், நம்ம இருப்போமாக. ஆமென். சோத்திரம். அடுத்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். என்ன செய்யணுமா? கர்த்தர் சோத்திரம். கர்த்தருக்கு அடங்கி சேவித்தால் நாம் நன்மையை பெற்றுக்கொள்வோமா? யோபு 36:11 நமக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சோத்திரம் பாருங்க, இதில் ஒரு நல்ல ஒரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடங்கி சேவிக்காத பட்சத்தில் என்ன பாதிப்பு வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக அந்த வார்த்தை இருக்குது. நம்ம 11ஆம் வசனத்தின்படி நம்ம நடப்போமாக. இந்த வசனத்தின்படி ஆண்டவருக்கு நான் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். நீங்களும் நானும் அவரை அடங்கி, ஊழியக்கார குடும்பமும் விசுவாசி குடும்பமும் அடங்கி அவரை சேவித்தால் என்ன நடக்கும்? நல்ல கவனிங்க. நம்முடைய நாட்கள் எப்படி வாழ்வோமா? நன்மையாக வாழ்வோம். அடுத்து தங்கள் வருஷங்களை செல்வவாகவும் போக்குவார்கள். செல்வ வாழ்வாகவும் நம்முடைய வாழ்வு இருக்கணுமா? விரும்புகிறீங்களா? என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்க முடியுதா? பெற்றோர்களுக்கு அடங்கி இருக்கிறீங்களா? சோத்திரம். நம்ம ஆண்டவருக்கு அடங்கி நடங்க, பெற்றோர்களுக்கு அடங்கி நடங்க. சபைக்கு ஊழியர்களாக எங்களுக்கும் வேதம் சொல்லுகிறது. சோத்திரம். என்ன செய்யணுமா? ஆமாம், சோத்திரம். அதுதானே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அடங்கி நடக்கிறது. இல்லைன்னா அடங்கி நடக்கலைன்னா உங்களுக்கு மேன்மை வராது. நாங்களாம் அடங்கி ஆமாம் நடத்தி கர்த்தர் தான் இந்த நிலையில் கொண்டு வந்திருக்கிறாரு. அடங்கி நடந்தால் நமக்கு நிச்சயம் உயர்வு உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் அடங்கி நடந்தால் நிச்சயம் எனக்கு உயர்வு உண்டு. ஆமென். அல்லேலூயா. என்னையும் சேர்த்தான் நான் சொல்கிறேன். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களில் நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வமாக, நாம மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இதுதான் சத்தியம். ஆனால் பக்கத்தில் அடுத்த வசனம் சோத்திரம். நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வசனம்? அவர் அடங்கலைன்னா என்ன நடக்குமா? பார்த்தீங்களா, ரொம்ப கடுமையான வார்த்தையாக இருக்குல்ல. பயப்படாதீங்க. சோத்திரம் ஒரு எச்சரிப்பு தான். நம்ம இனிமேல் அப்படி அடங்கி நம்ம ஜீவிக்கணுன்றதுக்காக. ஒரு சிலர் பாருங்கள் அடங்கி நடக்க முடியாது. பார்த்தீங்களா? நான் அடங்குறதா? நான் மற்றவங்களை அடக்கனாக்கும். நான் அடங்குறதா?
பிரைஸா. அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தருக்கு அடங்கி நடப்போம். அல்லேலூயா. என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். அடங்கார்களாயில் பட்டயத்துக்கராகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்களாம். அது பயமுறுத்துற மாதிரி இருக்குது வசனம். நான் சொல்லலைங்க, வேத வசனம் சொல்கிறத நான் சொல்கிறேன். அல்லேலூயா. இது ஒரு எச்சரிப்பு. அதுக்காக இப்படி நம்ம நடக்கக்கூடாதுன்றதற்காகத்தான் நான் வேதம் சொல்லுகிறது தவிர, நமக்கு முக்கியமானது எந்த வசனம்? இப்போ மறுபடியும் போடுப்பா, 11ஆம் வசனம் நமக்கு முக்கியம். இதன்படி நம்ம நடப்போம். வாசிக்கலாம். அடங்கி ஆண்டவரை சேவிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடங்கி சேவிக்காதனால தான் அவருக்கு பல தீமைய இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அடைஞ்சாங்க. சரிங்களா? உங்களுக்கு அடங்கி சேவிக்க விருப்பம் இல்லை. சோதரர் யூதர்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். நமக்கு முன்மாதிரியாக திருஷ்டாந்தமாக கர்த்தர் யாரை வச்சிருக்கிறாரு? அந்த யூதர்கள் தான் வச்சிருக்கிறாரு. கிறிஸ்தவன் என்ன நினைக்கிறாங்களா? கிறிஸ்தவன் சொல்லணும்னா எல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய குறைகள் அது இதெல்லாம் எங்களுக்கு தான் பைபிளில் தான் திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அவர்களை எச்சரிக்கையாக தானே எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அது அவங்களை தூக்கி வச்சு ஆடவும் அவசியம் இல்லை. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்? தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளுக்கும் என்ன செய்ய மாட்டோம்? ஆதரவு கொடுக்க மாட்டோம். ஆண்டவருடைய பிள்ளைங்க சோத்திரம் யூதர்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். மற்றவர்களையும் தீவிரமாக அநியாயம் செய்கிற அக்கிரமம் செய்கிறவங்களையும் சோத்திரம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கு. ஆனால் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லாம் சோத்திரம் ஆசிரியக்கப்படணும், எல்லாம் நரகத்துக்கு போகிறதுக்கு தப்பி பரலோகத்துக்கு வழிகாட்டின நானே வழியும் சீட்டும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறவனுடைய அந்த வழியிலே நடக்க நாங்கள் எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், சத்தியத்தை போதிக்கிறோம். கர்த்தர் சோதரர் இது எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஊழியர்களும் இதை நம்ம செய்கிறோம். இதை செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய கட்டளை. அல்லேலூயா. சோத்திரம். சரி, வாசிக்கலாம். 1 பேதுரு 5:6 வாசிங்க. பாருங்க. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு புதிய ஏற்பாட்டிலையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன செய்யுங்க? அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் உயர்த்தணும்னா ஆண்டவருடைய பலத்த கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. நானும் அடங்கி இருக்கணுங்க, நீங்கள் அடங்கி இருக்கணும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சத்தியம் எங்களுக்கு தான், உங்களுக்கு தான். சோத்திரம். பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு உயர்வு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. மேன்மை உண்டு என்பதை சோத்திரம் சொல்லுவோம். ஏற்ற காலத்தில் தேவன் என்னை உயர்த்தும்படிக்கு, தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருப்போம். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். அதே சமயத்தில் ஒரு சோத்திரம் ஆகார் யார்? சோத்திரம் ஆபிரகாம். சோத்திரம் ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்ட, சாராளுக்கு குழந்தை இல்லாதனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெண் இல்லையா? எகிப்திய பெண், எகிப்திய அடிமை பெண்ணுன்னு தான் வேதம் சொல்கிறது. இந்த என்ன பண்ண கடுமையாக நடத்தினதுனால, யார்? சாரால் நடத்தினதுனால அந்த அம்மா என்ன பண்ணிச்சு? ஓடி போச்சு. சோத்திரம் கர்ப்பவதியாக இருக்கும்போது ஓடி போச்சு. சோத்திரம் ஓடி போகும்போது இந்த வசனத்தை கவனிங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வசனத்தை வாசித்து ஜபிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வசனமா ஆகி கர்த்தருடைய தூதனானவர் ஆதியாகமம் 16 7லிருந்து 9 நீரூற்றுறையில் கண்டு சாராளின் அடிமை பெண்ணாய ஆகாரே. சோத்திரம். அதுக்கு கேட்டவர் யாரு? கர்த்தருடைய தூதனானவராக வெளிப்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் அவரை சாதாரண ஒரு மனுஷனாக நினச்சிக்கிட்டு இப்படியே பேசுகிறவனுங்களாம் இருக்கிறாங்க. சோத்திரம். அவங்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் தான் இரட்சகர், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் தேவன் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேதம் பொய் சொல்லாத ஒரு நாளும். அல்லேலூயா. ஆமாம், மனுஷன் பொய் சொல்லலாம், கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நாங்கள் வேதத்தின் வார்த்தைகளை பேசுகிறதுனால நாங்கள் சத்தியத்தை பேசுகிறோம். சாராயின் அடிமைப்பனாய் ஆகார் எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் ஆட்சியராகிய சாராய் விட்டு ஓடி போகிறேன். உண்மையை சொன்னேன், உண்மையை சொல்லிட்டான். சாராய் விட்டு ஓடி போகிறேன். சோத்திரம். சரி, அடுத்த வசனம். தூதனார் என்ன சொன்னார்? சோத்திரம். இப்போ மாசமாக இருக்கிற குழந்தை, வயிற்றில் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிய, இப்படி போனீங்கன்னா உனக்கு அவசரத்துக்கு ஒரு சோத்திரம் உன்னை கவனிக்கிறதுக்கு யார் இருக்கிறா? நீ தன்னந்தனியாக போய் கஷ்டப்படுவிய. மறுபடியும் போ,
உன் ஆட்சியார் அண்டைக்கு அடங்கிரு. அல்லேலூயா. ஒரு நேரம் வரும், சோத்திரம், உன் புருஷனும் என்ன பண்ணுவான், உன்னை அனுப்புவான். அப்போ போகும்போது உனக்கு 12 ஜாதியாக உன் சந்ததியை பெருக பண்ணிடுவேன். அல்லேலூயா. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லங்க. சோத்திரம். அந்த நேரம் வர வரைக்கும் ஆமாம் என்ன செய்யணும், சோத்திரம் அடங்கி இருந்தால் தான் முடியும். இப்போ பாருங்கள், பிள்ளைகளை நம்ம வளர்க்குறோம், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கு அடங்கி இருந்தால் தான் அந்த பிள்ளைகளை நம்ம பல காரியங்களை செய்வோம். அதே சமயத்தில் ஒரு பிள்ளைங்க தனிப்பட்ட முறையில் சோத்திரம் ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி தனிப்பட்ட முறையில் ஒரு திறமையாக ஒரு தொழிலை பார்க்க, ஒரு வியாபாரத்தை பார்க்க, ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் போது பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, தனியாக வைக்கிறாங்களா? தனியாக வைக்கலாம், அல்லது ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ அது எப்படி இருந்தாலும் அது அவங்களுடைய வசதியை பொறுத்து வைக்கிறாங்க, பார்த்தீங்களா? அப்போ ஒரு குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி கொண்டு போகிறாங்களே, அது வரைக்கும் எங்கே இருக்குது, யாருக்கிட்ட அடங்கி இருக்கணும்? பெற்றோர்கிட்ட அடங்கி இருக்கணும் பிள்ளைகள். சோத்திரம். அதே சமயத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சோத்திரம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அனுசரித்து என்ன செய்யணும், சமாதானமாக குடும்பத்தை நடத்த கற்றுக்கொள்ளணும். சோத்திரம். கல்யாணம் பண்ணி போகிற பிள்ளைங்க எப்படி இருக்கணும், மாமனார் குடும்பத்தில் கணவரை நேசிக்கணும், மாமா மாமியாரோடு இருந்தாங்களானும் அவங்கள என்ன பண்ணணும், நேசிக்கணும். அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். உங்கள் தாய் தப்பனுக்கு கீழ்ப்படுகிறவளா இருந்தீங்கன்னா மாமா மாமியாருக்கு கீழ்ப்படிங்க. அதனால் அடிமையாக யாருக்கிட்ட இருக்க சொல்லலை, அடிமை என்பதல்ல. ஆனால் என்ன செய்யணும், மூத்தவங்க பெரியவங்க அப்படின்றதுனால என்ன செய்யணும், அன்பாக வெளிப்படணும். சோத்திரம். நான் ஏன் அதிகமாக படிச்சிருக்கிறேனே, அப்பா அம்மா விடவே அதிகமாக படிச்சிருக்கிறேன், மாமா மாமியாரை விட கண்டிப்பாக அதிகமாக படிச்சிருப்பீங்க, அதனால நான் அடங்கி இருக்கணுமா அப்படின்னா அங்கே வேறு சிக்கல் உண்டாயிரும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். நீங்கள் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க. என்ன தான் படிப்பு இருந்தாலும், என்ன தான் உங்களுக்கு ஞானம் இருந்தாலும், அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு கர்த்தர் பெரியவங்க மூத்தவங்க ஒரு தகப்பனை போல் மாமனாரை நேசிங்க, தாயை போல் மாமியாரை நேசிங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதத்துக்கு குடும்பம் சமாதானம் இருக்கிற வழி. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தர் சோத்திரம். அதுக்கு மேலே ரொம்ப போவேன், பிள்ளைங்க இப்பயே பயந்துடாதீங்க. சோத்திரம். சரி, இதுதான் கர்த்தர் நன்மையானதை தந்திருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருகிறார், அதற்காய் ஸ்தோத்திரம். இனிமேலும் ஆண்டவர் நமக்கு நன்மையானதை தரப்போகிறார், அதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபம் பண்ணி கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எழுந்திருந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்லதவனை சொன்ன பிதாவே ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராய் நசனாய் இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களோடு இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவரை யாவரும் குணமாக்குறவராய் சுற்றி தெரிந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்த எல்லாரையும் அவர் என்ன செஞ்சார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அசுத்தாவிகளை துரத்தி ஜனங்களை விடுதலை ஆக்கி என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்று மாறாத வல்லமையோடு நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் விசுவாசிப்போம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நன்மையானதை மட்டுமே தருவார். வேதம் சொல்லுகிற அவருக்கு கர்த்தரிடத்தில் அன்பு ஒருவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது. அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறபடினாலே அவரில் அன்பு கூறுகிற நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. மட்டுமில்லாமல் நெகேமியா 5:19 படி நாமும் ஜெபிக்கணும். சோதரன் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நம்ம குடும்பத்துக்காக சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எங்களை நினைத்தருளும், எங்கள் சபையை நினைத்தருளும், உங்கள் குடும்பத்தை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிங்க. சங்கீதம் 51:18 வசனப்படி சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் ஆண்டவரே என்று தாவீது ஜெபித்த போல ஜெபிப்போம். சீயோனாகிய சபைக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தருக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, அல்லேலூயா. துதிக்கிறதுக்கு வைக்கப்படாத, வாய் திறந்து துதி, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேர். தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து சோத்திரத்தினால் மகிமைப்படுத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நாம் கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும், அவருடைய காரியங்களில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்ல வேதம் சங்கீதம் 65:11 சொல்லு, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் நம் தேவன். இந்த வருஷத்தை நாம் விசுவாசிப்போம். ஆண்டவரே 2025 இந்த வருஷம் எனக்கு நன்மை நாண்டா இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம்ப்பா.
அல்லேலூயா. நன்மையால் முடிசூட்டி என்னை நடத்துவீங்க, என் குடும்பத்தை நடத்துவீங்கன்னு விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லுங்க. விசுவாசித்து சோத்தரிங்க. அது சோத்திரம். மற்றவர் உலகத்தார் பலவிதமா சொல்லலாம். சோத்திரம் சோத்திரம் தவறான காரியங்கள் சொல்லலாம். அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. தேவனுடைய ஜனங்களுக்கு, உண்மையா இருக்கிறவர்களுக்கு, தேவனுக்கு பயந்து பயபக்தியோடு பக்தியோடு வாழுகிறவர்களுக்கு நன்மை நாடாகவே இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 23:6 படி விசுவாசித்து நம்ம சோத்திரம் பண்ணுவோம், அறிக்கை பண்ணுவோம். என் ஜீவனுள்ள நாளலாம், எங்கள் ஜீவனுள்ள நாளலாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், எங்களை தொடரும் என்று வாய் திறந்து சோத்திரம் பண்ணுங்க. நன்றி சொல்லுங்க. விசுவாச அறிக்கை செய்யுங்க. எஸ்தர் 10:3 மொர்தெகாயை போல தன் ஜனங்களுடைய நன்மை உண்டாக, அல்ல சமாதானம் உண்டாக நாடுகிறவர்களாய் நாம் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. யோபு 36:11 கர்த்தருக்கு அடங்கி சேவித்தால் நான் நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தபடிக்கு உங்களை உயர்த்தபடிக்கு அவரை பலத்த கரத்துக்குள்ள கைக்குள்ள அடங்கி இருங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்து அப்பா உயர்வை நான் பெற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே அப்பா கிருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி 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 நன்றி. யோபு சோத்ரம் ஒன்று மட்டுமில்லாமல் ஆதியாகமம் 16:9 சோத்ரம் சாராலும் கையுங்கள நீ அடங்கீர் என்று சொல்லி கர்த்தருடைய தூதனானவராகிய கர்த்தர் சோத்ரம் அன்னைக்கு ஆலோசனை சொன்னது போல இன்னைக்கும் கர்த்தர் சொல்றாரு, பெரியவர்களுக்கு அடங்கி இருப்போம். அல்லேலூயா. பெற்றோர்களுக்கு அடங்கி இருங்க. சோதர கர்த்தருக்கு அடங்கி இருப்போம். பரலோகத்தின் தேவனுக்கு கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. சபைக்கு சத்தியத்துக்கு அடங்கி இருப்போம். அல்லேலூயா. மூத்த ஊழியர்களுக்கு சோத்திரம் சோதரன். தேவன் தந்த ஆவிக்குரிய தகப்பன்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் எழுதவனை சூழ்நிலைப்பது ஆவி சோத்திரம். கிருபை எனக்கு நிறைந்த நல்ல தகப்பன், இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவர், இந்த நல்ல ஆண்டவரே சோத்திரம் நல்ல கால விலைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நிம்மட்டமாய் ஆண்டவரே சோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தந்திருக்கிறதுக்காக சோத்திரம் பண்ணி கர்த்தர் நன்மையானது தருகிறபடினாலே நாங்கள் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லியும் இனிமேலும் நன்மையான தரப்போறதுக்காக ஆண்டவரே எதிர்பார்ப்போடு கூட உமக்கு ஆண்டவரே நாங்கள் சோத்திரம் பண்ணி காத்திருக்கிறோம். கர்த்தாவே சோத்திரம். நன்மையை மட்டுமே எங்களுக்கு தருகிற தேவன், தேமையை ஒரு நாளும் செய்யாத கர்த்தராய் இருக்கிறீர் ஐயா. கர்த்தாவே சோத்திரம். கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்ய போடும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே.